இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பிரி ஆப்ஷன் செயினில் 25,500க்கு மேலே 25,500, 550, 600, 700, 800, 900, 6,000, 26,000 இது எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. நம்பர் 1 வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே இன்றைக்கி முடிஞ்சிடலாம். அப்படி இல்லாட்டி பிரேக் பண்ணிச்சுருந்தா இது எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் போட்டு பிரேக் பண்ணால் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த 2 விஷயங்கள் இருக்குது டெக்னிக்கலாக. சரி, இப்போது சில நியூஸ்களை பார்த்துட்டு ஃபர்தராக என்ன நடக்கலாமான்ற மற்ற விஷயங்கள் பார்ப்போம். தொடர்ந்து 7 ட்ரேடிங் செஷனாக கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் கம்ப்ரஸ்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் ஜான் ஸ்ட்ரீட்டுடைய அந்த பாதிப்பு மார்க்கெட்டில் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்க மணியை வெளியே எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது. அப்புறம் வந்து ட்ரம்புடைய டேரிஃப் வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, ஒரு ஷேப்புக்கு வரல. ஸோ அதுவும் மார்க்கெட்டை பாதிக்குது. தொடர்ந்து எஃப்ஐ வந்து பையும் பண்ணல, செல்லும் பண்ணல. நேற்று கூட 27 கோடி பை, அதுக்கு முன்னாடி 26 கோடி பை, அதுக்கு முன்னாடி 321, அதுக்கு முன்னாடி 760, 1481, 831, இப்படி சின்ன சின்ன இதுதான். அதிகமாக செல்லிங் தான். இந்த மாதத்தில் 5,000 கோடி கிட்டக்க செல் பண்ணியிருக்காங்க, புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சில நியூஸஸ் பார்ப்போம். ட்ரம்ப் சென்ஸ் டாரிஃப் லெட்டர்ஸ் டு 22 கண்ட்ரிஸ், 25% to 50% மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. அதே மாதிரி பிரேசில் கூட கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு. 50% பிரேசில் போட்டிருக்கிறாரு. இது வந்து யுஎஸ்ஏ பிரேசிலுக்குள்ள ஒரு புதிய ஒரு டக் ஆஃபர் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதே நேரத்தில் மஸ்க்கு கூட முன்னாடி பிரச்சனை, அதுக்கு முன்னாடி சைனா கூட பிரச்சனை, அதுக்கு முன்னாடி இந்தியா கூட நான் தான் சமாதானம் பண்ணி வச்சிருந்த பிரச்சனை. இப்படி அவர் ஒரு ஹெட்லைன்ஸில் இருப்பார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சரி, இப்போ வந்து யூஎஸ் விக்ஸ் வந்து 5% கூலாக இருக்குது. 5% கூலாக இருக்குது. ஃபியரோ கிரீடோ இல்லாத ஒரு கன்சல்டேஷன் மோடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 15.94, நேற்று 2% நம்ம இந்தியா விக்ஸு குறைஞ்சி 12க்கு கீழே அது போயிருக்குது நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு மார்க்கெட் ஒரு இதில் இல்லை, அதாவது ஒரு வேகத்தில் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அது மேல் சைடோ கீழ் சைடோ. அதே மாதிரி என்விதா ஃபஸ்ட் 4 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்பு, 4 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்பை டச் பண்ணியிருக்குது என்விதா தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கூகுள், அப்புறம் வந்து ஆப்பிள், அப்புறம் மைக்ரோசாஃப்ட், இதெல்லாம் வந்து 1 ட்ரில்லியன், 2 ட்ரில்லியன், 3 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்புகளை அச்சீவ் பண்ணி அது ஒரு ரெக்கார்ட் பண்ணிச்சு. என்விதா வந்து 4 ட்ரில்லியனை ஃபஸ்ட்டு தடவை உலக ரெக்கார்டுன்னு கூட எடுத்துக்கலாம், டச் பண்ணியிருக்கு. அதுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஏஐ தான். உலகமே ஏஐ மயமாகிட்டு அதுதான். சரி, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகுது. அண்டு S&P 500 வந்து ஃப்ளாட்டு. நாஸ்டாக் 1% அப்பு, யூரோப் மார்க்கெட் 1/2% அப்பு, எஃப்டிஎஸ்சி இங்கிலாண்டு, சிஎஸ்சி இட்டாலி வந்து 1.5% அப்பு, டிஎக்ஸ் ஜெர்மனி 1.5% அப்பு. இப்போ யூரோப் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம ஏஷியன் மார்க்கெட் 1/2% டவுனு, ஜப்பான் நிக்கி, கொரியா கோஸ்பி 1/4% அப்பு. ஏடிஆரை போய் செக் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி 1% அப்பு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/2% டவுனு, ஐசிஐசிஐ 1/2% அப்பு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/4% டவுனு, விப்ரோ 3/4% டவுனும், ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/4% அப்பு, இன்ஃபோசிஸ் 1/4% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/2% அப்பு. ரிலையன்ஸ் வந்து 1.25% டவுன். ஸோ அதே தான், ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான், அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் போயிட்டு இருக்கிறது. சரி, கோல்டை செக் பண்ணும்போது 3,318, அந்த 3,300ங்கிற ரேஞ்சிலே அது கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லை இப்போ இல்லை, அதே மாதிரி ஒரு குட் நியூஸும் இல்லை, மாறி மாறி. அதனால் அந்த கோல்டு வந்து கன்சல்டேஷன் போயிட்டுருக்கு. அது 3,500 லைஃப் டைம் ஹை. ரீட்டெயிலில் 9,000 ரூபா அப்படி விற்கப்படுது. 120 ரூபா வெள்ளி.
பிட்காயின் 1,12,000 லைஃப் டைம் ஹை, அதை ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து 1,12,040. பிட்காயின் ஒரு 1.5 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 98,000 இருந்தது. இப்போ 1,12,000 பாருங்கள், 14,000 பாயிண்ட்ஸு, கிட்டத்தட்ட 10-12% இந்த ஒரு மாதத்துலேயே ஹிட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 74,000 வரைக்கும் வந்தது. அப்படி கணக்கு பண்ணால் 25-30% ஏறிடுச்சு. இது ரொம்ப வாலட்டிலான ஒரு இண்டெக்ஸ். இப்போ வந்து அதாவது 1,00,000 போகுது, 75,000 வருது, அப்புறமா இப்படி மாறி அது நடந்துகிட்ருக்கு. சரி, இப்போ க்ரூட் ஆயில் வந்து 0.5% டவுன் ஆகி 68.08 இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஜோக்குன்னு எடுத்துக்கிறவா இல்லை சீரியஸாக எடுத்துக்கவா என்னடே புரியல. ஏன்னு சொன்னால் இந்தியா டுடே, நியூஸ் 18, மின்ட்டு, டைம்ஸ் நவ், மணி கண்ட்ரோல் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. ட்ரம்ப் மே ஹிட் பை ட்ரோன் ஒயில் சன் பாத்திங் அப்படின்றது இந்தியா டுடேலேருந்து வருது. அதாவது ஒரு சன் பாத் எடுத்துக்கும்போது ட்ரோன் மூலயமா ஆட் பண்ணணும்னு சொல்லி ஈரானில் உள்ள யாரோ ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது அஃபிஷியல் மேடை பேச்சாளர்னு சொல்லுவோம்ல இங்கெல்லாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு எப்படி எடுத்துக்கன்னு தெரியல, இது ஒரு காமெடியாவா இல்லை சீரியஸாவா. அது இனிமேல் வந்து ட்ரம்ப்பு அதுக்கு பதில் சொல்லுவார், இல்லை மற்ற பேர் பண்ணும்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏண்டா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ட்ரோனை வச்சு ஒரு யூஎஸ் பிரசிடெண்ட் அட்டன் பண்ணுறது, அவர் எவ்வளோ பெரிய பாதுகாப்பில் உள்ளவர், எத்தனையோ அடுக்குகள் பாதுகாப்பு உள்ளவர். சரி, அப்புறம் இந்த ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸ் ஒன்லி. ஃப்ரீ ப்ரெஸ் ஜேர்னலில் மௌசேனி சொல்லியிருக்கார். அந்த இது உள்ள நாங்கள் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் நாங்கள் பீஸ்காண்டி தான் நாங்கள் இது பண்ணுறோம், அதாவது அக்ரிகல்ச்சர், மெடிசன் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து ஹமாஸ் அக்ரிஸ் 10 அவங்க பிடிச்சி வச்சுருக்க பயணிகளை வெளியே விடுறதாக சொல்லியிருக்காங்க. என்டிடிவியில் வந்திருக்கு. இதே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டதை இஸ்ரேல் கொண்டிருக்கிறதாக அது ஒரு அல்ஜசீராலேருந்து வந்திருக்கிறது நியூஸ். சரி, இப்போ வந்து இதுக்கு வந்துடலாம், நம்ம டெக்னிக்கலாக வந்துடலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாகவே, அதாவது ஒரு நல்ல மேலே ஏறிச்சு, அப்புறம் ஒரு ஃப்ளாக் மேலே வந்து கன்சல்டேஷன் வந்தது, அதுக்கப்புறமா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் புல் பேக்காண்டி கீழே வந்துட்டு இந்த கீழே வந்தது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும்னு எதிர்பார்த்தது லைஃப் டைமை நோக்கி. ஆனால் அந்த இடத்துல கன்சல்டேஷன் ரொம்ப நாளாக 7 நாளாகவே அப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நடக்கணும். அதுக்காக புஷ் பண்ணுறதுக்கு நல்ல நியூஸ் வரணும். என்ன நியூஸும் வரலாம். இப்போ வந்து ஜான் ஸ்ட்ரீட்டு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நியூஸ் வரந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஃப்ஐஸ் உள்ள இறங்கி மணியை புஷ் பண்ணாங்கண்டா, பம்ப் பண்ணாங்கண்டா ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அது நான் சொல்கிறது, ஏதாவது ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவாக உண்டாக்கணும், நம்பர் 1. அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ரிசல்ட்ஸ் கூட மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போகலாம். சரியா, இப்போ அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஆனால் பாசிட்டிவ் சைட்னா 20 மூவிங் ஆச்சுக்கு மேலே தான் இருக்குது மார்க்கெட். அது நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கலாம். சரி, என்ன நடக்கலாங்கிறது பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டு நாஸ்டாக் 1% ஆஃப் ஆச்சு. யூரோப் மார்க்கெட் வந்து அப்சைட். அது நம்ம வந்து இது வந்து ஒரு அப்சைடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது ஆசியன் மார்க்கெட்டு கொரியா வந்து 1/4% அப்பு, அண்டு ஜப்பான் வந்து 1/2% டவுன். அதை வந்து ஒரு நியூட்ரலாக தான் எடுத்துக்க முடியும். அப்போ குளோபல்லே 2 இப்போ பிரித்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டு, யூரோப் மார்க்கெட் ஹை, ஆசியன் மார்க்கெட் டவுன் அப் அப்படின்ட்டு இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம மார்க்கெட் பார்த்தா ரொம்ப நாளாகவே நியூட்ரலாக தான் இருக்குது. அதை நம்ம நியூட்ரலான எடுத்துக்கலாம். டெக்னிக்கல் நியூட்ரலாக தான் இருக்குது. அதே இடத்துல தான் நின்றுட்டு கன்சல்டேஷன் வந்துட்டுருக்கு. எஃப்ஐஸ் நியூட்ரலாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏனென்றால் எஃப்ஐடைய நம்ம டேட்டாஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம். ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் வாங்கிக்கிட்டு விற்றுக்கிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். சரியா, இப்போ வந்து ஃபைனலாக நம்ம என்ன இதுக்கு வரலான்னா, ரேஞ்ச் மார்க்கெட் வந்து ரேஞ்ச்
ரேஞ்ச் மார்க்கெட் டு ஏதாவது ஒரு நீஸ் வந்து மேலே கீழே தள்ளிட்டு போகணும், நம்ம முடிவுக்கு வரலாம்.